ஹாய் எல்லாத்துக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு ஸ்பாட்டி விலாக்ஸ். இன்னைக்கு நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கொல்லிமலை. யார் கூட போகிறோன்னா ஸ்பாட்டி பாய்ஸ். பேசுங்கடா ஏதாச்சும். ஸ்பாட்டி பாய்ஸ் விக்கி, விக்கி, சதீஷ், செந்தில், மேன்சி, வேலு, கேப்டன் வேலு. ஸோ இன்னொருத்தர் இருக்கா நம்மளோட ஸ்பாட்டி விலாக்ஸோட கேமராமேன் வந்து சிவா, கேம்ப் சூரி மாதிரி சிவா. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பாதி மலை ஏறிட்டோம். நீங்கள் கொல்லிமலை வரீங்க சொல்லி பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா 2 வழி இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா நாமக்கல்லில் பார்த்தீங்கன்னா ஹேர்பின் பென் நிறையா இருக்கும். அந்த வழியில் வந்தீங்கன்னா நிறைய வண்டியுமே கூட வரும். இன்னொன்று வந்து முள்ளுக்குறிச்சி. ஏடா 15 வாட்டி வந்திருக்கோம். 15 வாட்டி கொல்லிமலை வந்திருப்பேன். 15 வாட்டி ஒரே இடத்துல ஒரே மாதிரி இன்ஸ்டாலையும் போஸ்டே போட மாட்டாங்க. நான் போட்டோன்னு வாங்க. இதே வந்து ஒரு இங்க எங்களுக்கு வந்து கொல்லிமலை ரொம்ப பக்கம். அதனால வந்து நிறைய வாட்டி வந்திருக்கும். எப்பெல்லாம் இங்க வரானோ இதே போஸ் இதே போட்டோ. ஆனா இது எங்கேயும் போடவும் மாட்டான். சூப் பண்ணி காமிக்கிறோம் உங்களுக்கு. இந்த போட்டோ பாருங்க, நல்ல போட்டோ. இவருக்கு தான் வேலை. கேட்ஜெட் இருக்கு. ரெடி. ஏய் செம்மையா இருக்குடா. ஏய் நிறுத்துறேன். எது தேவைப்படுதோ போட்டுக்க வேண்டியதுதான். நிறுத்துறா. எங்கடா நிக்க மாட்டேங்குது. வைடா, சீக்கிரம் வைடா. வச்சே இல்லைடா. ஒரு இவ்வளோவுமே வந்து ஒரு ஃபோட்டோக்காண்டி தான் இவ்வளோ போராடுறோம் நாங்கள். எப்படி வருதுன்ற அந்த ஃபோட்டோ ஆட் பண்ணுறோம் உங்களுக்கு. கொல்லிமலை வந்து நீங்கள் பிளான் பண்ணியிருக்கீங்க வரீங்க அப்படின்னா வந்து 2 வழி இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா நாமக்கல், இன்னொன்று பார்த்தீங்கன்னா முள்ளுக்குறிச்சி வழியாக வரலாம். நாமக்கல்லில் வந்தீங்கன்னா வந்து நிறையா வண்டி வரும். அது இல்லாமல் ஹேர்பின் பென் வந்து நிறையா இருக்கும். ஸோ அதனால் பெஸ்ட்டு நீங்கள் வந்து முள்ளுக்குறிச்சி வழியாக வரலாம். முள்ளுக்குறிச்சி வழியாக வரும்பொழுது வண்டி எதுவுமே அதிகம் வராது, ஹேர்பின் பென்னுமே எதுவுமே கிடையாது. ஸோ நீங்கள் ஃபேமிலியாக வரீங்க அப்படின்னா நிறைய இடத்துல நின்று என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். ஸோ இந்த இடம் பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா நீங்கள் வெயில் காலத்தில் வந்தாலுமே வந்து செம்ம சில்லுன்னு இருக்கும். நீங்கள் ஃபோட்டோலாம் எடுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். நாங்கள் பாதி மலை ஏறிட்டோம். ஸோ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக இப்போ எங்கே போகிறோம்னா எட்டுக்கையம்மன் போகிறோம். எட்டுக்கையம்மன் போகிறோமாடா. அதை பார்த்துட்டு அரபலீஸ்வரர், கீழே வந்து நம்மருவி இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து நம்மருவி, அடுத்து வந்து அது என்ன அருவிடா, அது பேர் மறைஞ்சு டக்கு ஆகாய கங்கை போகிறோம். நீங்களே போகலாம். அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எட்டுக்கையம்மன் கோயிலுக்கு போயிட்டு இருக்கோம். கொல்லிமலைக்கு வந்து நிறைய பேர் வர்றதுக்கான வந்து காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒன்று வந்து அரபலீஸ்வரர் சிவன் கோயிலுக்கு போவாங்க. இன்னும் 2மே வந்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, வந்து பில்லி சூனியம் வைக்கிறது, எடுக்கிறது, அது வைக்கிறதுக்கு வந்து ஃபேமஸானது வந்து கொல்லிமலை. இன்னொரு விஷயத்துக்கும் வருவாங்க. பெரிய குரங்கு ஒன்று இருக்காங்க பாருங்க. குரங்குலாம் இருக்கும் அந்த மாதிரி. அதுக்கும் அந்த மாதிரி ஒரு சுற்றுலா தலமாகவும் இதை பயன்படுத்திப்பாங்க சரிங்களா. ஸோ கோயிலுக்கு உள்ள சாமியை எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நான் முடிஞ்ச அளவுக்கு எடுத்தது வந்து கவர் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். பார்த்தோம். இந்த எட்டுக்கையம்மன் கோயிலில் என்ன ஃபேமஸ் அப்படின்னா வந்து நீங்கள் வைக்கிற வேண்டுதல், அந்த வேண்டுதல் எப்படி வைப்பாங்கன்னா, தகுடில் வந்து உங்களுக்கு என்ன வேண்டுதலோ அதை வந்து எழுதி பூட்டு வந்து போடுவாங்க. அந்த பூட்டு போட்டுட்டு அந்த வேண்டுதல் வந்து சரியாயிடுச்சு, நிறைவேறிடுச்சு உங்களுக்கு அப்படின்னா, அந்த எந்த இடத்துல இந்த பூட்டை போட்டிங்களோ அதே பூட்டை வந்து கழட்டிட்டு அதுதான் வந்து ஒரு அதிகமாக இங்கே வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பிரார்த்தனையும் இருக்குது. கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை பிரிஞ்சிருக்காங்க அப்படின்னா இந்த கோயிலில் இருக்க வேலில் வந்து அவங்க யூஸ் பண்ண துணியை வந்து சுற்றி பிரார்த்தனை பண்ணால்
கணவன் மனைவி மறுபடியும் சேரத்துக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற ஒரு ஐதீகம் இங்கே இருக்குது. இங்கே வந்து நீங்கள் வேண்டுதல் வைக்கிறது பெருசு கிடையாது. நீங்கள் எந்த இடத்துல கரெக்டாக அந்த பூட்டு வேண்டுதல் வச்சு போட்டு போகிறீங்களோ அந்த இடத்த ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்லைன்னா தனியாக செப்பரேட்டாக எங்கேயாச்சும் போடுங்க. எல்லோரும் இங்கே கட்டுறாங்க, நீங்கள் கட்டிடாதீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நண்பர் வந்து பூட்டு கட்டிட்டு போயிருந்தார் 1 வருஷத்துக்கு முன்னாடி. அந்த வேண்டுதல் நிறைவேறிச்சு. இங்கே தான் கட்டணுன்றான். இப்போ நான் தேடிக்கிட்டு இருக்கப்பயே இந்த மாதிரி பூட்டு தனியாக கையில் வந்துருச்சு. இவங்க இப்போ எடுத்து போட்டுருவாங்க. இப்போ என்னன்னா இது இங்கே கட்டினதை யாராவது கழட்டி போட்டாங்களா என்னன்னு எங்களுக்கு தெரியல. ஸோ அதனால் தனியாக நீங்கள் வந்து கட்டிக்கோங்க. சாவியை வந்து பத்திரமா வச்சுக்கோங்க. இந்த இங்கே ஒரு பட்டை இருக்குது, அந்த வேர் இருக்குங்களா பல்லில் போட்டா அது எதுக்கு யூஸ் பண்ணுறது? வேறு கடையில் நம்ம கடை தான் நான் விற்கிறது இல்லை. அது பல்லு வெள்ளையாக வருது தானே? கீழே அங்கே வச்சுருப்பாங்களே கடையில். அது அந்த பையனுக்கு 1 வருஷமாக பல்லு காரையாகவே இருக்கு. இந்த வேர் இருக்குல்ல, இது பல்லுலாம் நீ வளர்க்க தேவையில்ல. சீரியஸாக காலையில் எழுந்துச்சி இது போட்டு மென்ன ஒரு மாதிரி சீரியஸாக நிற்க நிஜம் மேடம் உனக்கு கரெக்டாக இருக்கும். பல்லுலாம் வளர்க்க சீரியஸாக இது இந்த வீரை கடிச்சு திங்க ஈ கம்மி எப்போ ஏடா அது வெள்ளையாயிரும், உடனே வெள்ளையாயிரும் இன்ஸ்டண்ட்டாக. இப்போ அந்த கிட்ட கொஞ்சம் சாம்பிள் வாங்க. இது வேற ஏதாவது இருக்கு. கடிச்சு மெண்டலு எடுத்து கடிக்கிறாங்க அக்கா